வாங்க தம்பி. சார் வணக்கம். கோர்ட்டில் தான் சார் இருக்கோம். இல்லை சார். சரி சரி. எல்லாம் ஒன்றும் இல்லை சார். பார்த்துக்கிறேன் சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். மாணிகா. தம்பி போலாமா? வாங்க. அந்த கேஸ் ஃபைல கொண்டா. இந்தாங்க சார். மேடம், ஆக்சுவலா நம்ம வாதாட வேண்டியது இந்த கார்த்தி பையன் கேஸ் தானே. போலீஸ் எதுக்கு மிஸ்டர் ஒயிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க? மிஸ்டர் ஒயிட் எல்லாம் இப்ப மிஸ்டர் பிளாக் ஆயிட்டோம். என்ன மேடம் சொல்றீங்க? அங்க பாருங்க, நல்ல ஃப்ரிட்ஜில் வச்ச பப்பாளி பழம் மாதிரி அம்புட்டு அம்சமா ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. அவர் மிஸ்டர் ஒயிட் தான் மேடம். நான் சொன்னது முகத்தோட கலரை இல்ல, மனசோட கலரை. மேடம், இந்த லாயர் கெட்டப்புக்கு சேஞ்ச் ஆனதுலேருந்தே ஒண்ணுமே புரியாத மாதிரியே பேசுறீங்க மேடம். அவரு உங்க ஆளு மேடம். முதல்ல போலீஸ் கிட்ட பேசி அவர் பஞ்சாயத்து என்ன முடிப்போம் வாங்க. மேடம், எப்படி இந்த கல்யாணி பையன் கார்த்தி கோர்ட்டுக்கு வரதான் போறான். பாயிண்ட் மேல பாயிண்ட் கொடுத்து அவனை கண்டிப்பா உள்ள தள்ளிடலாம். இதோட இன்னொரு காப்பிங்க. நல்லா பாருங்க சார், அது கீழே இருக்கும். முதல்ல இவர் பிரச்சனை என்னன்னு கேட்போம் வாங்க மேடம். தேவையில்ல, என் அண்ணனை அடிச்ச கேஸ் தான் இது. என்ன சொல்றீங்க? அப்ப அந்த கல்யாணி பையன் கார்த்தியும் மிஸ்டர் ஒயிட்டும் ஃப்ரெண்ட்ஸா? ரெண்டுமே ஒரே ஆள் தான். இவன் தான் கார்த்தி, இவன் தான் அந்த மிஸ்டர் ஒயிட். நல்லவன் வேஷம் போட்டு ஏமாத்தினவன். ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப ஒரே ஆளு டபுள் ரோல்ல நடிச்சிருக்காப்லையா? மேடம் மேடம், ஐயோ நம்ம ஆளு இப்ப எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையே. இந்த கேஸ்ல இவன் தான் முதல்ல அக்யூஸ்ட். கொலை முயற்சி. எப்படி 5 நாள் ரிமாண்ட் தான் வரும். அதுக்கப்புறம் இவங்க ஊர் செல்வாக்கு, இவங்க அப்பா செல்வாக்கு வச்சு என்ன பண்றான்னு பாப்போம். சரி சார். மிஸ்டர் சத்தியமூர்த்தி மேடம், நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா? தெரியும் மேடம். உங்க அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ண கேஸ்ல இவன் தான் A1. சோ அக்யூஸ்ட். ஒரு அக்யூஸ்ட கையில விலங்கு போடாம இப்படி கெஸ்ட் மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏய், பாருங்க, ஒரு லாயரை கோர்ட் கேம்பஸ்குள்ளேயே வச்சு மிரட்டுறாரு. உங்க கன் எடுத்து உங்களையே ஷூட் பண்ணிட்டு போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? முதல்ல கையில விலங்கு போடுங்க. ஏய் வேணா, அளவுக்கு அதிகமா பேசுற. இது உனக்கு நல்லதில்ல. கோர்ட்ல கேஸ போட்டா நீ என்ன ஜெயிச்சிருவியா? உன் கேஸ ஒண்ணு இல்லாம உடைச்சு காட்டட்டா? நீ எதை வேணாலும் உடைச்சு காட்டு, அத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா நீ மட்டும் வெளியில வரவே முடியாது. இன்னைக்கு ஈவினிங் இந்த கோர்ட்ல இருந்து நேரா பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு தான் போவேன். ஆமா சார். சொல்லுங்க மேடம். ஜெயில இப்பெல்லாம் நைட் டின்னருக்கு சாப்பாடு என்ன ப்ரொவைட் பண்றாங்க? கப்பு சோறு, கத்திரிக்காய் குழம்பு தான் மேடம். 100 ரூபாய் டோக்கன் இருந்தா ஒரு 4 பீஸ் சிக்கன் கொடுப்பாங்க மேடம். ஆனா எதுலயும் உப்பு இருக்காது மேடம். அச்சச்சோ, பாவம். ஆளை பார்த்தா நல்ல வசதியா சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி தெரியுது. தாங்குவாரா? ஏய் என்ன? ஏய் கார்த்தி, இது கோர்ட்டு. ஏதாவது இங்க சலமுன அதுக்கு ஒரு தனி கேஸாய் போயிடும். பேசாம இரு, கொஞ்சம் அடக்கி வாசி.
புரியுதா? மிஸ்டர் சத்தியமூர்த்தி, சொல்லுங்க மேடம். இவரோட ஃபேமிலிலாம் வராங்க. ஹியரிங் டைம்ல அக்யூஸ்ட கரெக்டா ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். சந்திப்போம். மாப்பிள்ள, மாமா, என் கையை உடைச்சவனை என் கையாலே தண்டிக்கணும்னு நினைச்சேன். பாத்தீங்களா மாப்பிள்ள, வர்ற வழியில நான் அம்பிட்டு சொன்னேன், மறுபடியும் அதையே பேசுறீங்க. பகையை அடிச்சு அடிச்சு வளர்த்துட்டே இருக்கிறத விட மொத்தமா பேரோட அழிச்சிடணும். அப்ப ஆளை சாச்சு விடணும். அதை ஜெயிலுக்குள்ள வச்சே உங்க சித்தப்பா பாத்துக்குவாரு. அவனை உள்ள அனுப்புற வேலையை உங்க தங்கச்சி செய்ய போகுது. நமக்கு என்ன வேடிக்கை பார்க்க கசக்குதா? போங்க மாப்பிள்ள, போய் நம்ம இளவரசி வாதாடுற அழகை ரசிச்சு பார்த்துட்டு வாங்க. போங்க. அண்ணே, காசு கிட்ட கார்த்தியோட அம்மாவை கொல்ல சொன்னது நீங்க தான். ஆனா பழிய தூக்கி தர்மா மேலே போட்டுட்டீங்க. அரசியல்ங்கிறது பரமபத விளையாட்டுடா. பாம்பு கிட்ட கடிப்பட்டு ஏணியை விட்டு இறங்கவும் கூடாது, அப்படியே ஏணி மேல ஏறி போறத நிப்பாட்டவும் கூடாது. புரியலையேண்ணே, உங்க சொந்த மருமகனை அடிபட வச்சு அப்படி என்ன அரசியல் பண்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுண்ணே. ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா? அப்படியெல்லாம் ஆகாதுன்னு தெரிஞ்சுதான் விட்டேன். என்ன ஒண்ணு, மகன் அடிபட்டதை பார்த்து அப்ப பதறி போய் கேஸ் போடுவாப்ல. அப்படியே அந்த கேஸை கடைக்கும் சேர்த்து திருப்பி அந்த கடையை கைப்பற்றிடலான்னு நினைச்சேன். அது நடக்கல. அப்பாவை பொண்ணு முந்திக்கிட்டா. அண்ணே, பயங்கரமான தந்திரம்ண்ணே. சரி, அந்த டிரைவர் பையில என்ன பண்ண? அண்ணே, அவனை ராஜஸ்தான் பக்கம் பார்சல் பண்ணிட்டேன். அவன் யார் இந்துக்காரங்களோட சேர்ந்து சப்பாத்தியும் ஜப்ஜியும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானே. அவன் திரும்பி வந்து தொலைச்சிட போறான். வாய்ப்பே இல்லைண்ணே. அவங்க அம்மா அப்பா நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அவன் திரும்பி வர்றதுக்கு யோசிக்க கூட மாட்டானே அவன். சரி சரி, நீ வண்டியில. சரிண்ணே. ஐயா வணக்கம் ஐயா. என் கட்சிக்கார் குற்றவாளி இல்லைங்க ஐயா. விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்ன தகராறுங்கய்யா. அது கைகலப்பா மாறி என் கட்சிக்கார் உணர்ச்சிவசப்பட்டு அடிச்சதுல ஒருத்தர் செத்து போயிட்டாருங்கய்யா. அது அரசாங்க வக்கீல் கொலை கேஸ் ஆகிட்டாருங்கய்யா. நீங்க தான் பெயில் கொடுத்து உதவணும்.
வாங்க அண்ணா சார். நம்ம கேஸ் இன்னும் ஆரம்பிக்கல. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிட்டாருயா. அவங்க பக்கம் இருக்க லாயரை பற்றி விசாரித்தேன். கொஞ்சம் விவரமானவன் தான் போல. நம்ம பக்கம் பாயிண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. இது இவனுக்கு 4வது கேஸ். ஒவ்வொரு தடவையும் உணர்ச்சி வசப்பட்டான்னு சொல்லி சாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு முறை மட்டும் கருணை காட்டினா இப்படி நடக்காது யுவர் ஆனர். காசுக்கு கொலை பண்றவனை எல்லாம் மன்னிக்க முடியாது. பெயில் கேன்சல், 8 வருஷம். ஐயா ஒரே ஒரு வாய்தா மட்டுங்கய்யா. அதெல்லாம் முடியாது. இந்தாம்மா ஜட்ஜ்மெண்ட் பேப்பரை டைப் பண்ணிடுங்க. சார் யார் யாங்க? அவனை வந்து கூட்டு போங்க. யோ வாயா. அடுத்த கேஸ் என்ன? கார்த்திக் தர்மா அட்டெம்ப்ட் மர்டர். கூப்பிடுப்பா. சரிங்க. கேஸ் நம்பர் 1869/4 கார்த்திக் தர்மா. வாங்கப்பா. சரி சார். இந்த கேஸ்ல அவங்கள இன்வால்வ் ஆயிருக்காங்களா? இல்லை யுவர் ஆனர், கார்த்திக்கு பெயில் அப்ளை பண்ணியிருக்கோம். இவங்கள ஜாமீனர்ஸ். சம்பந்தப்பட்டவங்க மட்டும் இருந்தா போதும், மற்றவங்கள பின்னாடி போய் நில்லுங்க. சொல்லுங்க. மை லார்ட், அடிப்பட்டவர் என் அண்ணங்கிறதுனாலயோ நான் தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேங்கிறதுனாலயோ நான் இதை சொல்லல. மிஸ்டர் கார்த்தியை பத்தி ஊருக்குள்ள விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எதுக்கு கோவப்படுறோம், ஏன் கோவப்படுறோம்னு அவருக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. கடை முன்னால சண்டை, பஸ் ஸ்டாண்ட்ல சண்டை, எல்லா இடத்துலயும் யாரோடையாவது சண்டை போடுவார். இவரோட கேரக்டரை சொல்றதுக்கு இந்த ஒரு சாட்சியே போதும். கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு மிஸ்டர் தர்மாவோட வீட்ல கல்ல எறிஞ்சிருக்காரு. அதுல அவரோட பொண்ணோட மண்டை உடைஞ்சிருக்கு. அதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண காப்பி. கூடவே மிஸ்டர் கார்த்தியோட அப்பா நடராஜன் இனிமே என் பையன் இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு தான் கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர். இந்த ரெண்டுமே இருக்கு யுவர் ஆனர். நீங்க இந்த டாக்குமெண்ட்டை வாங்கி வெரிஃபை பண்ணிக்கங்க. என்னப்பா? அப்பா கொடுத்தது. சரியாண்டி, இந்த புள்ள அப்பனையே மிஞ்சிருவா போல இருக்க. ஆமாப்பா. யாரா இருந்தாலும் நியாயம்னு ஒன்று இருக்குல்லடா. யுவர் ஆனர், என் கிளையண்ட் கார்த்திக் கேரக்டர் பத்தி இவங்க சொல்றது எல்லாமே அப்பட்டமான பொய். ஆக்சுவலி இருங்க, அவங்க முதல்ல பேசட்டும். நீங்க சொல்லுங்கம்மா. யுவர் ஆனர், இப்படிப்பட்டவர் முன் விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு மிஸ்டர் தர்மாவை கொலை பண்றதுக்காக துரத்தி துரத்தி தாக்கியிருக்காரு. தடுக்க வந்த தோட்டத்து ஆளையும் அடிச்சிருக்காரு. இவர் ஊருக்குள்ள நடமாடுறது பொதுமக்களுக்கு பெரிய அச்சுறுத்தல். யார வேணாலும் அடிக்கவோ கொலை செய்யவோ நிறையவே சான்ஸ் இருக்கு. ஒரு சமூக விரோதிய கோர்ட்ல எப்படி நடத்தணுமோ, எப்படி பனிஷ் பண்ணணுமோ, அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை நீங்க அவருக்கு தரணும். அதான் என்னோட கருத்து. அவ்வளவுதான் யுவர் ஆனர். டேய், என்னடா என்னென்னமோ பேசுறா? பெயில் இன்னைக்கு கிடைச்சிருமா?
எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அண்ணனை உள்ள உட்கார வைக்காம விட மாட்டா போல பவுனு. டேய் முட்டா போயிடலாம். நீங்களாவது நல்லா படிச்சு ஒரு வக்கீல் ஆயிருக்க கூடாது? இப்ப நீங்க சொல்லுங்க. யுவர் ஆனர், இவங்க சொல்ற மாதிரி மிஸ்டர் கார்த்திக்கு சண்டைக்காரரோ சமூக விரோதியோ இல்ல. கோவப்படுறது மனித இயல்பு யுவர் ஆனர். அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்போ அது ஆக்சிடென்ட் இல்ல, இன்சிடென்ட், திட்டமிட்டு நடந்த கொலை முயற்சின்னு என் கட்சிக்காரருக்கு தெரிய வந்தப்போ அவர் கோவப்படுறது நியாயம்தானே யுவர் ஆனர். அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணது மிஸ்டர் தர்மா. அதை எக்ஸிக்யூட் பண்ண டிரைவரோட சாட்சியமும் எங்ககிட்ட இருக்கு. லாரி ஏத்தி இவங்க அம்மாவை கொலை பண்ண பார்த்த இந்த தர்மா மேல இவர் கோவப்பட்டு அடிச்சிருக்காரு. அவ்வளவுதான் யுவர் ஆனர். அதை இவங்க கேஸா கன்வெர்ட் பண்ணி த்ரெட்டன் பண்ண பாக்குறாங்க. கொலை பண்ண பிளான் பண்ணியாமே? சத்தியமா இல்லையா? சாட்சி இருக்குன்னு சொல்றாங்கப்பா. சாட்சியை இப்ப ப்ரொடியூஸ் பண்றீங்களா? யுவர் ஆனர், அந்த லாரி டிரைவர் தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோன்னு பயப்படுறாரு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா அடுத்த ஏரிங்கள அவரை நாங்க ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம். நீ அவரை அடிச்சியா? ஆமாங்கய்யா. கொலை பண்ண துரத்துனியாமே? இல்லைங்கய்யா, என் கையில் அந்நேரம் ஆயுதம் கூட இல்லைங்கய்யா. நீ வெறும் கையால் அடிச்சு அவர் கையை உடைச்சிட்டியா? ஆமாங்கய்யா. நோ யோர் ஆனர். அவர் கட்டையால தாக்குனதா அங்க இருந்தவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. நேர்ல பார்த்ததுக்கும் சாட்சி இருக்கு. அதை எல்லாத்தையும் அடுத்த ஹியரிங்ல ப்ரொடியூஸ் பண்றோம். அதெல்லாம் சரி, ஒரு அடிதடி தகராறு. அந்த கேஸ்ல போய் சமூக விரோதி அப்படி இப்படி நான் சொல்லுவாங்க. மை லார்ட், நான் சொன்னது உண்மைதான். என்னமோ. வேற என்ன பால்ராஜ்? யுவர் ஆனர், இவரோட குடும்பம் ரொம்ப பாரம்பரியமான குடும்பம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தலைமுறையா பால்கோவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கடையை இவர் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு யுவர் ஆனர். இவர் இல்லைன்னா அந்த கடையை நிர்வாகம் பண்ண முடியாம அந்த குடும்பமே திண்டாடி போயிடும். அதனால இவரோட குடும்பத்து சூழ்நிலை கருத்தில் வச்சுட்டு இவருக்கு ஜாமீன் வழங்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யோர் ஆனர், அப்படி பெயில் தரதா இருந்தாலும் கண்டிஷன் பெயில் தான் தரணும்னு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா. ஜாமீனர் யாரு? இருக்காங்க யுவர் ஆனர். மொய்தீன் பாய் வாங்க. ஏம்பா நீ ஏன் பண்ணிக்கிற? பாப்பா வந்துட்டேங்க. இவங்க தான் யுவர் ஆனர். உங்க பேரு? காஜா மொய்தீன். இவர் உங்களுக்கு என்ன வேணும்? என் ஃப்ரெண்டோட பையன். சட்டை பட்டன் எல்லாம் போட மாட்டீங்களோ? உன் பேர் என்ன? பவுன்ராசுங்க. இந்த பையன் உனக்கு என்ன வேணும்? என் நண்பங்க. 25,000 பணம் கட்டணும். கட்ட முடியுமா? கட்டிடுங்க ஐயா. சுதா, பெயில் ஆர்டர் டைப் பண்ணுங்க. 25ஆம் தேதி ஹியரிங். நேர்ல வந்து ஆஜராகணும். ஓகே யுவர் ஆனர். சரிங்க. கார்த்திகே சரி, நீங்க போங்க. கிளம்பலாம். அடுத்த கேஸ் வாங்கய்யா. வாங்க சார். போலாம். வாடா. முருகா. ஐயோ அண்ணா சார்,